இப்போ நான் சொல்ல போகிற இந்த 6 விஷயங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வாழறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்பர் 1 வந்து அவங்ககிட்ட நீங்கள் எது சொன்னாலுமே அது வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்களே தவிர அதில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்பர் 2 வந்து எப்போவுமே அவங்க தான் வந்து ரைட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலுமே ராங்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்பர் 3 வந்து அவங்க செய்கிற தப்புக்கு வந்து அடிக்கடி வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்பர் 4 வந்து உங்களை வந்து எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எதை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறதா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்பர் 5 வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து ப்ளேம் போடுவாங்க. நம்பர் 6 வந்து சரி இந்த பிரச்சனை எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரி வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த பவுண்டரிஸை அவங்க மதிக்கவே மாட்டாங்க, இஷ்டத்துக்கும் வந்து ஹர்ட் பண்ணுவாங்க. ஆனால் லைஃப்னு வந்துட்டால் கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து உட்காந்து பேசி சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியலன்னா அதுக்குன்னே கவுன்சிலிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட பேசி ஒரு முடிவு பண்ணுறது நல்லது.